கேட்கலாமா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாமே. ஆடுற பாடுறோம், அழகா பேசுறோம், இதுதான் சந்தோஷம். நீ சொல்ற இதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது. தப்பு செய்யலாமே. இதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு தாண்டி அம்போன்னு முட்டி கட்டிக்கின்னு உட்காந்துக்கிறாங்க. நம்ம வயசை கடந்து வந்தவங்க தாண்டி இவங்களும். நம்ம வயசுல இவங்க பண்ணாத தப்பே இருந்துக்காது. இப்ப நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. அவங்க வயசுல அவங்க அப்பா பேச்சு கேட்டுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம அப்பா பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்முடைய தேவைகள் தீர்ந்தால் மட்டுமே போதும். ஒரே ஒரு முறை எனக்காக வாடி. நீங்க தப்பு செய்து என் பூந்தோட்டமாடா பூந்தோட்டம் தான்பா. அவங்க பக்கத்து தோட்டம்பா. பூவெல்லாம் வாடி வதங்கி போச்சு. பொம்பளைங்க தள்ளி வைப்பாங்களா? ஆம்பளைங்க தள்ளி வச்சு ஆம்பளைங்க முக்காட போட்டு அவசரத்துல என்ன நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லாதான் இருந்தது. திருமணமே நடக்கவில்லை. 2 வருஷத்துக்கு தவறு செஞ்சுட்டோம். இது நினைக்கும் போது என் மனமே படபடாங்க. ஐயோ சாந்தி, ஆத்திரத்தில் அறுவடைந்து விட்டேன் நான். இளமையின் வேகம் இந்த தவறுதலுக்கு தூண்டுதலாக இருந்து விட்டது. என்னை மன்னிச்சிரு சாந்தி. இப்பவே போறேன். என்னுடைய தாய் தந்தை இடத்தில் காதலை பற்றி சொல்லி விரைவிலே உனக்கும் எனக்கும் போகலாமா? சொட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை
மீது காதல், இளவரசிக்கு அந்த விறகு வெட்டு மீது காதல். விடுவேனா? விடமாட்டேன். சாந்தி, உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன். விடமாட்டேன். என்னை விட்டு விட்டு வேறொரு பெண் மீது உனக்கு காதல்? உன்னை விடுவேனா? ஒரு கால் உன்னை விடவே மாட்டி. உன்னுடைய மூக்கணாங்கயிறு என்னிடத்தில் இருக்கும் போது என்னை விட்டு நீ எங்கடா போக முடியும்? உன் பின் தொடர்ந்து கொஞ்சத்தான் போதை கொண்டாடு. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போடு. ஆடலாம் பாடலாம். சாந்தி, ஆடி பாடிட்டு இருக்கிறோம். யாரோ வருவதை போல் தெரிகிறது, பார்க்கலாமா? வணக்கங்க. யார் நீங்கள்? இந்த ஜமீனுக்கு சொந்தக்காரர். என்னுடைய பேர் ராமரா. ஆமா, நீங்க யாரு? இதே நாட்டை சார்ந்தவன், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். என் பேர் சங்கருங்க. ஐயா, உங்களை பார்க்கும்போது 4 கால்களை தெரிகிறது. என்னுடைய நேல் அப்படி தெரிகிறது. உங்களை பார்க்கும்போது 4 கால்களை தெரிகிறது. அதே நிர்திசமா தெரிகிறது. பார்க்கலாமா? பார்க்கலாமா? சாந்தி, நீ சாவ போறா. அண்ணா, ஆ? என்ன அடியா அடிச்சு உன் வாயில போட்டுக்கு பாத்தியாடா பாவி. நான் அடிச்சேன், கைய தம்ம வாங்கினேன். அண்ணா, நீ அடிச்சிட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப பயப்படாத சாந்தி. நீர் அடிக்க போனேன். யார் அவர்? அண்ணா, நீராடிக்கு சென்றேன். ஆ. கால் தவறி நீராடில் வைத்து விட்டேன். அப்போது என் உயிர் அவர் தானே வந்து காப்பாத்தினாரு. அப்படியா? ஆ. ஐயா, என் தங்கச்சி உயிரை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. வாமா போலாம். ஆனா போலாம். டேய், என்னடா பீச கையிலே கூப்பிடுறாரு? ஒரு தங்கச்சியோட உயிரை காப்பாத்தி இருக்கிற, ஆ. எப்படி காப்பாத்தணும்னு நீ கேட்கணும். கேட்கணும். அதுக்கு பதில நான் இங்க சொல்லணும். சொல்லணும். நாளைக்கு இந்த மாதிரி சம்பவம் நம்ம ஊர்ல நடந்து போச்சு, நம்ம ஆளுங்க என்னடா செய்வாங்க? நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த ஊருக்கு ஊர் நான் சொல்லிட்டு வாயா. எப்படி காப்பாத்தன்னு சொல்லி அவங்க அதை கேட்டு அவங்களை உதப்பட்டு சொல்றியா? உயிரை காப்பாத்தணும் உதவி கொடுப்பாங்க. சரிப்பா, எப்படிப்பா அது காப்பாத்த? ஏன்பா கேக்குற? அதை கேட்க கூடாதா? போய் டேய், வாடா. வரமாட்ட போனா. உன் தங்கச்சி நீரோட விழுந்து போச்சு. ஆ. நீரோடைய கலங்கி போச்சு. தண்ணி கொஞ்சமா இருந்திருக்கும். தண்ணி கொஞ்சமா இல்லப்பா. ஆ. உன் தங்கச்சி நிறைய இருக்குது. ஒரே தங்கச்சி இல்ல, நான் ஒரு ஆர்வம் கோளாறு. ஒடியாந்து நீரோட துபகடினு குச்சேன். தூக்குறேன் நம்மளால அசை கூட பார்க்க முடியல. அப்படியே யோசனை பண்ண தண்ணிக்குள்ளவே கரமாட வந்து பேசும்போது குறுக்கு பேசாதரா. குறுக்கு பேசாதடா டேய். இவருக்கு டயலாக் மறந்து போச்சுனா உள்ள இட்டு போய் நம்ம 2 பேரும் கும்பரிங்க அடப்பானா அந்த ஆளு. பேசினா பேச கட்டியாங்கனா போட்டு விடு. அப்படி யோசனை பண்ணு. பல்லு கட்சி சாண்ட. ஏங்க, தோலு கொடுத்து துமுத்துக்க முடியல, பல்லுல கடிச்சு வித்துருவன்ட்ட பேசும்போது எப்படிங்க? இந்த மாதிரி விஷயத்தை பொய்து எழுதி கடவுட சொல்லுங்க. சொல்லிந்தா இருப்பேன். ஜேசிபி வேணும்னு பார்த்ததில்ல. வேணும்னா நாம தான் இருக்கோம். ஜேசிபி நான் தங்கச்சிடா. அவன் அதை கூட விட்டு வைக்க மாட்டான். அது தெரியாது நீ நின்னு கிடக்குற. வந்து லாக் பண்ணணும். 2 ஆசை காசு. தூக்கு மாட்டியோன்ற வியாபாரத்துல ஒரு தோல் கொடுத்துருக்கும் போது கிரிப் கடையில் ஊறிக்கிட்டு வந்து பல்லு கட்சி சாண்ட. சாந்தி, பிறகு என்னமா நடக்குது? அண்ணா, என் உயிரையே காப்பாத்திட்டார்ல, அதற்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன். என் இதயத்தை எடுத்து அங்க பரிசா கொடுத்துட்டேன். டேய், கை விடுறா. விடுனா, அவன் கொடுத்த பணத்தை கையாத அமிக்கிட்டு போட்டுமே. சரியா போச்சா? இது தொட்டுட்டல்ல, 3.5 லட்சம் ரூபாய் கோயந்தா, போய் வா. சாந்தி, இப்ப நான் என்ன செய்யணும்ன்ற? அண்ணா, எங்க இருவருக்கும் நீ தானே திருமணம் செஞ்சு வைக்கணும். ஏமா, யாராவது கிளியை வளர்த்து பூனைகள் கொடுப்பாங்க? கிளி வளர்த்து அப்படியே வச்சிருக்காங்க. போட்டுக்கிட்டு நீ பிரிச்சு பேர் பாக்குறதுனால தான் இந்த லட்சத்துல இருக்கிற காட்டு பூனை. நல்லா தான் நினைக்கிறேன். சாந்தி, மூணு கலர்னா அவன் கலர்னா எப்படிமா செட் ஆகும்? டேய், இப்ப நான் குடம் பண்ண போறேனா இல்ல கலர் வந்து அங்க குடம் பண்ண போதா? எஸ் ஆர் நோ? பெண்ணை தருவேன் தரமாட்டேன்? தர முடியாது. அப்படி சொல்லிட்டு போயடா. என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அப்படியே யூஸ் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்றது. ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியாச்சு. ஐயோ, இது ரிஜெக்டே. கபாலி வாயா. டேய், நீ புத்திசாலியா இருந்தா நாய் நக்கன சட்டி நாய் தலை கவுற பாவி. என்னங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் அழகா தெளிவா சொல்லிட்டீங்களே. நாய் நக்குன இந்த சட்டிய இந்த நாய் தலையிலேயே கவுக்கு சொல்லிட்டீங்களே யார் ராசா? அப்ப நான் நாயா? அதுலயும் நீ வெறி புடிச்ச நாய்டா. சரிப்பா, தரம் பாப்பா. சரி, கோடி சார். தலையெழுத்து போ. டேய், யார் அவன்? அது நாய் தானே? யார் அவன்? மலர்வன
சென்றனா ஆடி பாடி சந்தோஷமா சில பாம்பு கச்சிச்சுனா ஆடி பாடி சந்தோஷம் சொல்லலாம் சீசன் முடிஞ்சிச்சு அது என்ன ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்ல ஆடி பாடி சந்தோஷமா சொல்லலாம் என்ன பாம்பு கச்சிச்சுனா அந்த நேரத்துல சக்கரை தான் என்ன காப்பாத்தினாரு. அது எப்படி ஊருக்கு ஐயோ என் தங்கச்சி பாம்பு கட்டிச்சாம்பா பாய் இப்பதான் ஜனகராஜ் வந்துக்கிறாரு. அது எப்படி ஊருக்கு ஒரு பாம்பு வந்து கஷ்டப்படுது ரொம்ப நல்லா வரான் ஒன்ன கடிக்கல என்ன கடிச்சிச்சு அந்த நேரத்துல என் சக்கரை தான் என்ன காப்பாத்தினாரு. சக்கரையா? அவர் சங்கர் ஸ்வீட்டா சக்கரை சக்கரை சொல்லுவேன். ஓ அவன் பேரு சங்கர் ஸ்வீட்டா சக்கரை 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 நக்கரை இல்ல சக்கரை. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல பரிசு கொடுக்க ஒண்ணுமே இல்ல பூ மட்டும் தான் இருந்துச்சு அது குத்த போச்சு பாருல அதனால நீ ஒரு இப்ப நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நீதான் செஞ்சிட்டியே. நான் என்ன செய்யணும்? அண்ணா நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் நல்லா கேட்டுக்கோ எங்க இருவரையும் நீதான் கூட்டி கொடுக்கணும். ஐயோ 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 அட பாய் இந்த கனெக்ஷன் எப்படா குத்த உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்ட அந்த கப்பல் இவனா கூட சேராதரான்னு அவன மாதிரியே நீயும் புழு ஆரம்பிச்சுட்டுக்கிறியாடா. அட பாவி என்ன வெம்பாக்கத்துல 1.5 மணி நேரமா உட்கார வச்ச கம்மி ஆயிடுறாவன். நீ பேசு நீ நான் ஓட்ட வாய் வச்சுன்னு பேசுக்கார பாரு பேசு நான் நின்னு கேக்குறேன். நீ பேசுறதுலயே நான் என்ன பேச வரேன்னு மறந்து போகுது. அது மொத்தம் இதுக்கு டைலாக் மறந்து போட்டுச்சு பாருங்க. இங்க வாங்க உண்மையிலே இந்த கம்பெனி வச்சு 11 வருஷம் ஆகுது. உன்னை யாரும் இங்க கேட்கல. இதை புதுசா வந்திருக்கு எத்தனையோ வாய்ப்பு எத்தனையோ முறை டேட் கேட்டாங்க கிடைக்காம போச்சு. இந்த முறை புதுசா வந்து சொல்லிட்டு தான் போனேன். போட்டி வாரிங்க. நான் ரொம்ப ஜாலியா இருந்தவங்க. ஆமா ஆமா நாங்கள் எங்கள் பரம்பரை தொழிலாம் கிடையாது. இந்த மாதிரி உட்காந்து நாடகம் பார்த்து நம்மளும் நடிக்கலாம்னு ஒரு ஆசையில் ஒரு ஆர்வத்தில் வந்து மாட்டேங்கிறேன். ஆர்வத்தில் வந்து தான் எங்களை அண்ணாட ஆய வைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்தேன் நான். என்னைக்கு இந்த கம்பெனி வச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 கஷ்டம் அனுபவிச்சுக்கிறேன். ஒன்னும் இந்த வேலையை தாண்டி செய்யாது. கூடிய சீக்கிரத்துல செஞ்சா கம்பெனி கழியாது. செய்யல அன்னைக்கா காத்து போட திரும்ப அவன் கனெக்ஷன் கொடுக்குறான். ஏம்பா எப்படி ஒண்ணு மாதிரியா உன் தங்கச்சி அழியுதே? எப்படி அழியறியோ அதேதான் அதுவும். நீ அழியல எங்க அண்ணனை பார்த்தேன். இப்ப சொல்றேன் இது வரைக்கும் ஒரு கண்ட்ரோலா இருந்தேன். இனிமே அப்படி கிடையாது. என் வேலை ஆனா மட்டும் போதும். யாருன்னா எங்கன்னா புடிச்சுமாங்க அந்த பெட்டிக்காரனை புடிச்சுக்கிட்டு அட பாவி அவரு அப்பா மாதிரிடா தாண்டி ஓவரா பண்ணிக்கிறாரு. அவர் புடிச்சுக்கோ எங்கன்னா புடிச்சுமாங்க. கம்பெனிக்கு ஒழுங்கா வந்தா போதும். இனிமே எதையும் கேட்கிற ஐடியா கிடையாது. ஏன்னா வர கண்ணு பொங்கல் மாட்டு பொங்கல் அடுத்த வருஷம்லாம் நிறைய சித்திரை மாசம்லாம் புக் ஆயிடுச்சு. உங்களெல்லாம் மிஸ் பண்றேன் நான் விரும்பல. தயவு செஞ்சு எங்கன்னா புடிச்சுமாங்க. இங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தலைமையில துணி போட்டு அப்படி போய் கூட போயிடுறேன். கேட்கற மாதிரி இல்லை. கோணி ஊசியா அப்படி தொழில் பில்சன் போட்டு தச்சு விட்டுறணும். இப்பவே போறேன். ஐயா நான் சொன்னீங்க யாருன்னா எங்கன்னா புடிச்சுங்க. நீங்க ஆளுக்கு ஒண்ணு புடிச்சீங்க. ஐயா நான் எதை பிடிக்கிட்டு ஐயா எதை பிடிக்கிட்டு இப்பவே போறேன். திருமணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யறவாங்க. அப்பா அம்மா என்னப்பா திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அந்த சந்தோஷமான செய்தி சொல்லதான் வந்திருக்கிறேன். திருமணத்துக்கு சம்மதம். எங்க பாப்பீங்க? யாருக்கு? அந்த சிரமத்தை உனக்கு வைக்கலப்பா. அந்த சிரமத்தை உங்களுக்கு வைக்கல. பெண்ணு நான் பாத்துட்டுப்பா. எந்த நாட்டு இளவரசியா? எந்த நாட்டு இளவரசியும் கிடையாது. அப்பா எந்த நாட்டு இளவரசியும் கிடையாது. நம்ம நாட்டில் ஒரு சாதாரண ஒரு விறகு வெட்டினுடைய தங்கை. அவள் பெயரோ சாந்தி. அவளும் நான் உயிருக்குயிரா காதலிக்கிறோம். அவளையே நான் திருமணமும் செஞ்சுக்க போறேன்பா. மகனே உனக்காக பல நாட்டு ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஏழை பெண்ணை வளர்க்க போகிறாய். இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். முடியாதா? மணந்தால் அவளைத்தான் மணக்க வேண்டும் என்று என் மனதுக்குள் ஒரு மனக்கோட்டை. அது மட்டும் கிடையாது. அவளையே நான் திருமணம் செய்து கொள்ள அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கேன். அவளை இல்லை என்றால் இதே இடத்துல என் உயிரை கூட விட்டுருப்பா. இந்த 3 லட்சம் ரூபாய் கோய் நீ எதுக்கு சாகணும்ன்ற வயசான உங்க அப்பா சாகட்டும் உங்க அம்மா தாலி அமரா வேண்டாம் மகனே. அந்த முடிவுக்கு மட்டும் வந்து விடாதே. அந்த ஏழை பெண்ணை தான் திருமணம் செய்வேன் பிடிவாதமாக இருக்கிறாய். இதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம்.
ஆனால் ஒரு நிபந்தனை. என்னம்மா? திருமணத்திற்கு பிறகு அந்த ஏழை பெண்ணால் உனக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் எக்காரணத்தை கொண்டு நீ வந்து எங்களிடம் முறையிடக்கூடாது. இதற்கு நீ சம்மதித்தால் திருமணத்திற்கு நாங்களும் சம்மதிக்கிறோம். நான் மணக்கி இருப்பது ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவளை, அப்படித்தானே? அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த ஒரு இடையூறுகளை திட்டாலும் உங்கள் இருவரிடத்தில் முறையிடக்கூடாது. இவ்வளவுதானே? அப்பா அம்மா, அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த ஒரு இடையூறுகளை திட்டாலும் நிச்சயமா சொல்றேன், உங்கள் இருவரிடத்தில் முறையிடவே மாட்டேன். திருமணத்துக்குண்டான ஏற்பாடுகளை விரைவிலே செய்யுங்கள். இப்பயே போறேன், பத்திரிக்கை அடிக்கிறேன், பந்தல் போடுறேன். ஏடா சரி 500 போதுமா இல்ல 1000? ஒரு 500 போடுறா. போதுமா? போடு. சரி அதெல்லாம் போட்டோம். கல்யாணத்துல சாப்பாடுனா போடலாம். சாப்பாடா? ஓ கல்யாணத்துல சாப்பாடுனா போடலாம். சாப்பாடா இது பண்ணவா சிக்கன் ரைஸா? டேய் டேய் மட்டன் டேய் மட்டடா டேய் பைத்தியங்களா, லாத்தா ரெண்டு பேரும் சொல்ல வரீங்க. யாரோ பையா மட்டடா பையா இது போடா போய் யாரு போடா போய் ஹாலா எங்க ஆயா ஹாலா ரெண்டு போடணும். ரெண்டு போடணுமா? டேய் அது மட்டும்டா ஆடு கொண்டு கோத்தடே எங்கடாக்கு இது கோத்துரு? டேய் ஆடு ஒண்ணுடா. டேய் ஆளா பாடா சித்தி பையன் ரெண்டு பையன் ரெண்டு பாவா அவன் சித்தி பையனா? சித்தி பையனாவா? டேய் பொண்ணாச்சிடியா அவன் சித்தி பையனா? டேய் திருட்டு பையனா? சபாதி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சித்தி பையனா. நீங்க ரெண்டு பேருமே சித்தி பசங்க தானே? எவ்வளவு நம்பினா இவன் நம்பே தான் சித்தி பையன் விளையா. ஆமாடா சித்தி போடுவா. நம்ம ஜமீன்தாரு கல்யாணத்துல சாராயம் வாங்கி கொடுக்க மாட்டாரு. இந்த ஊர்ல எங்க பிளாக்ல இருக்குது பாரு, அந்த போன கால மன்னர் வாங்கி தர மாட்டான். நம்ம பிளாக்ல இருக்குது, ஆள் ஒரு 2 வாங்கி வச்சுக்கணும். வாடாங்க, நான் காலைல 5 மணிக்கு போய் தாலி வாங்கியாருண்டா. புது தாலி கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிடுவேன். எங்க பிளாக்ல இருந்து கண்டுபிடிக்கலாமா போலாம். சபாஸ். ஒரு வழியாக என்னுடைய தாய் தந்தை இடத்தில் காதலை பற்றி சொல்லி